ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பண்டிகைகளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூஜை செய்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமாக ஆரம்பிப்போம் பார்த்திங்களா. அந்த பூஜா விதானம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பொதுவாக வச்சுக்கிட்டு எல்லா கடவுளுக்கும் நம்ம வரலட்சுமி, பொலால் அமாவாசை, கௌரம பண்டகங்கள் அந்த பண்டகளுக்குமே இது நிமீர் யூஸ் చేస్తుంటాము. மணி அடிக்கணும், குலதெய்வத்தை கும்பிடணும். அகமார்த்தம் துதேவானம் கமனார்த்தம் துரக்ஷசம் குருகுண்டாரவம் தத்ர தேவாதஹ்வான லாம்சனம். இங்கு சூழ்ந்திருக்கும் துஷ்ட சக்திகள் மறைந்து இந்த மணிநாதம் மூலம் நல்ல சக்திகள் பரவட்டும். தியானம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. விக்னம் வராமல் இருக்க விக்னேஸ்வரனை வணங்குதல். இப்போது அந்த டைமிங்கில் இந்த மந்திரம் சொல்லும்போது தலையில் 3 முறை கொட்டிக்கொண்டு சொல்லணும். தியானம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிலத்தில் தீர்த்தம் விட்டு கைவிரல்கள் வைத்து உத்திஷ்டம் து பூத பிசாசாக ஏதே பூமி பராகா ஏஷமா விரோதேன பிரம்ம கர்ம சமாரபே. புஷ்ப நீரால் 4 திசைகளிலும் தெளிக்கவும். இதன் மூலம் பஞ்சபூத அலைகள் சுற்றிலும் தூய்மையாகும், துஷ்ட அலைகள் விலகும். பிரணாயாமம். மூக்கில் மேல் 3 விரல்கள் வைத்து ஓம் புக, ஓம் புவக, ஓம் ஸ்வக, ஓம் மகக, ஓம் ஜனக, ஓம் தபக, ஓம் சத்யம், ஓம் தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஓம் அபோ ஜோதி ரசோமிருதம் பிரம்மபூர்வ வசூவரோம். அடுத்து ஆசமனம். 3 முறை தீர்த்தம் உட்கொள்ளவும், இன்னொரு உத்தரணி தீர்த்தத்தில் கை சுத்தம் செய்யவும். அப்போது தீர்த்தம் உட்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கேசவாய ஸ்வாகா, ஓம் மாதவாய ஸ்வாகா, ஓம் நாராயணாய ஸ்வாகா, ஓம் கோவிந்தாய நமக. சங்கல்பம். சுபாபியாம் சுபதிதௌ சுபப் சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மக த்வதீய பாரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைஸ்வஸ்வனே மந்தஸ்திரே கலியுக பிரதம பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பாரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஸ்வ சகாப்தே அஸ்மின் வர்த்தமானேன வியாவஹரிகே சாந்திரமானனே பிரபவாதி சஷ்டி சமவத்சரணம் மத்யவியே நமாசம்வத்சரே அயனே ருதௌ மாசே பக்ஷே ஸ்திதௌ வாசரயுக்தாயாம் நக்ஷத்ரயுக்தாயாம் சுபன நக்ஷத்ர சுபயோக சுபகரண ஏவாங்குண விசேஷான வசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதினௌ மம அஸ்மாகம் லஹ குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுராரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் இஷ்ட காமியார்த்த பலசித்தியர்த்தம் சமஸ்த மங்களா வாப்யார்த்தம் புத்திர பௌத்திர அபிவிருத்தியர்த்தம் சௌமாங்கல்ய சித்தியர்த்தம் ஸ்ரீ சித்தி விநாயக பூஜாம் கரிஷ்யே. அங்கங்க கோத்திரம், பெயர், நட்சத்திரம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் சொல்லிக்கோங்க. அடுத்து தீர்த்த கலச பூஜை. தீர்த்தம் வைக்கும் டம்ளரில் 5 புறம் சந்தன குங்குமம் வைக்கணும். தீர்த்தத்தில் பூக்கள் போட்டு மல்லிகைப்பூ முல்லைப்பூ வைக்கணும். அந்த பூவில் ஒரு பூ எடுத்து அதை தீர்த்தத்தை கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மந்திரம் சொல்லும்போது. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாசரிதே மூலே தத்ர ஸ்திதோ பிரம்ம மத்தியே மாத்ருகணா சம்ருதா குஷௌத்து சகாரஸ் சர்வே சப்ததிவேபே வசுந்தரா ருக்வேதனோ யஜுர்வேதஸ்யாம வேதோப்ய தஷ்வன அங்கைச சகிதாஸ் சர்வே கலசாம்பு
समराश्रिताः अयात्मादेव पूजार्थं तुरिदक्षेय कराह्याः गंगे स यमुने सैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी ஜலஸ்மின் சந்நிதம் குரு. உத்தரணியில் தீர்த்தம் எடுத்து அதில் ஒரு பூவை நனைச்சு தீர்த்தத்தை சுவாமி மீதும் அம்பாள் பூஜை திரவியங்கள் நாம் அமர்ந்துள்ள இடம் நம் சிரசு ஆகியவற்றில் தெளிக்கவும். சாதாரண நீரை சக்திமிக்க கங்கா தீர்த்தமாக மாற்றும் மந்திரம்தான் இது. அடுத்து ஸ்ரீ விநாயகர் பூஜை மஞ்சள் பிள்ளையாருக்கு செய்கிறது. ஷோடாச நாமங்கள். ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணிகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கணாதிபதயே நமக, ஓம் தூமகேதவே நமக, ஓம் கணாத்யக்ஷாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமக. நானாவித பரிமளபத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இனி மஞ்சள் பிள்ளையாருக்கு தூபம், நெய்வேத்தியம், கற்பூர ஆரத்தி முதலியவை காட்டவும். பிறகு அன்றைக்கு உண்டான பூஜா தெய்வத்தின் பூஜை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ திருப்பியும் நம்ம சுக்லாம் பரதரம் அப்படின்ட்டு ஆரம்பிக்க வேண்டியதில்லை. அன்னன்னைக்கு எந்த பூஜை தெய்வமோ அந்த தெய்வத்திற்கான அங்க பூஜை, அஷ்டோத்திரம், தோர கிரந்தம் பூஜை, உபச்சார பூஜைகள், தோரம் கட்டிக்கொள்ளுதல், கதை, பிரதட்சணம், அர்க்கியம், வாயினம், ஆரத்தி இந்த முறையில் செய்யணும். இன்னைக்கு நம்ம பூஜா விதானம் பற்றி தான் பார்த்தோம். எல்லா பண்டிகைகளுக்கும் முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.